நன்றி சாமி. இந்த தெய்வீகம் போன்ற திருச்சபை, இந்த திருச்சபையின் முன்பாக நான் வருகிற நேரம் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, யாராகில விளக்கம் சாமி சொன்னால் தெரியும். சொன்னாதான் தெரியும். ஆமாங்க. காரணம் சாமி ஏண்டா எனக்கு தெரிந்தாலும் தெரியும். தெரிந்தாலும் தெரியும்ல. தெரியும் தெரியும். ஆமா. ஆனால் அமர்ந்து இருக்கிற மக்களுக்கு தெரியாது. ஆஹா. சொன்னால் செவி கொடுத்து நான் கேட்பேன், மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அதனால நான் யார் என்பது விளக்க. ஆமா பாப்பா சொல்றேன். அப்படியாகட்டும். கைலாச வாசரீகம் வந்தே உலக மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா. ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா. இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களையும் படைக்கக்கூடியவர் யாரடா? சாமி. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முகம் கொண்ட பிரம்மனால் படைக்கப்பட்டவை இந்த உலக பிரபஞ்சமே. ஆமா. அப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் நாள் தவறாமல் படியளத்து பசித்திருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவன், உமா மகேஸ்வரன், சிவபெருமான் என்று யாவரும் அறியட்டும். அப்படியாகட்டும் சாமி. நந்தி சாமி, அது மட்டும் கிடையாதுடா. உன்னை போல துஷ்டர்களை சிஷ்ட பரிபாலனம் செய்யக்கூடியவர் யாரு? யாருங்க? வைகுந்தத்தை பொற்பீடமாக ஆட்சி செய்யும் என் மைத்துனராய ஸ்ரீமந்த நாராயணனே. ஆமாங்க. அப்படி மும்மூர்த்தி தேவர்கள் முத்தொழில சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் முதலாக இந்த உலக பிரபஞ்சத்தை நாங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்தோம்? எப்படிங்க? பராபரத்திலே பரன் தோன்றி, பரனிலே சிவன் தோன்றி, சிவனிலே சக்தி தோன்றி, சக்தியில் நாதன் தோன்றி, நாதனில் விந்து தோன்றி, விந்துவில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடியிடமாக 5 முகம் கொண்ட பிரம்மதேவன் பிறந்தார். அப்படி பிரம்மன் பிறந்து பிரம்மனுடைய இடது கால் பெருவிரலிலே தக்கன் என்ற ஆணும், வலது கால் பெருவிரலிலே தரணி என்ற பெண்ணும் பிறந்து தக்கன் தரணியில் கூடிய 1000 பிள்ளைகளை பெற்றார். எதற்காகடா? இந்த உலக உற்பத்தி செய்வதற்காக. அப்படி தக்கன் தரணியை கூடி பெற்ற 1000 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளாக பிறந்து தவக்கோலம் சன்னியாசம் பூண்டது. உலக உற்பத்தி ஆகுமா? ஆகுமாடா? பிறந்த 1000 பிள்ளைங்களும் சாமியாரா போயிட்டாங்க. உலகம் உற்பத்தி ஆகுமா? ஏவாது. சாமியை போயிட்டு எங்க புள்ள பேக்குறது? சுகோஜயம் நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாகணமுறினை மச்ச நாட்டுக்கு ஒப்பாகிய உள்ளூர் தளத்திலே வாழ்ந்து வளம் கண்டவர் தந்தைக்கு ஒப்பாகிய கோவிந்தம் ஐயா. கோவிந்த கவுண்டர் எப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பானவர். தமிழ் மத 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 மதம் நீ கூட
மதம் நிற்கக்கூடாது. சரி சாமி. சின்ன பையன் அப்படி எப்படி இருக்கணும்? கொல்லியரும் கட்சி மாதிரி இருக்கணும். கடைசி சாட்டுக்குது ஏற்கனவே முன்ன. தாராய் ஓய் கோவிந்த கவுண்டர் எப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பானவர். ஆமா. இருப்பவர்க்கு இனியா கை இனிய சொல் கேளா காது, திருப்பதி மெதியா பாவு சிவனடி வணங்கா சென்னி. ஆமா. என்னடா சொன்ன? சாமி நான் என்ன சொன்னப்ப நீங்க சொன்னதே நான் மத்தால நீங்க சொன்னது அதே சொன்னாரு. ஓய் இறப்பவர்க்கு இனியா கை இனிய சொல் கேளா காது, ஆமா. திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி. இது இருந்தும் பயனில்லை இருந்தும் பயனில்லை. ஆமாங்க. இதுக்கு விளக்கப்பா ஓய் இதுக்கு விளக்கம். இந்த பூவுலகிலே ஒரு உயிர் உள்ள 6 அறிவு உள்ள ஒரு மனிதனாக பிறந்ததை உண்டானா ஆமா. மனுஷனுக்கு மட்டும் தான் 6 அறிவு. உன்னை போல 5 அறிவு 7 ஒரு கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குவானான்ட்டு ஸ்டாண்டு. ஓய் இந்த 6 அறிவு உள்ள இந்த பிரபஞ்சத்திலே ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதராக பிறந்து விட்டால் இறப்பவர்க்கு இனியா கை. இந்த கையின் இந்த கரத்தால அச்சக்காரனுக்கு பிச்சைக்காரனுக்கு போய் பிச்சை போடணும். அந்த பிச்சை போடாத கையை இருந்து பயன் இல்லை. அது மட்டும் கிடையாதுடா, இனிய சொல் கேளா காது. நல்ல புண்ணிய சரித்திர கதைங்கள ஒரு நாடகமாவும் ஏதாவது ஒரு நடக்குதுன்னா அமைதியா காது கொடுத்து கேட்கணும். அது நல்ல கதையா இருந்தாலும் சரி கெட்ட கதையா இருந்தாலும் சரி இந்த செவியால காது கொடுத்து அமைதியா கேட்கணும். இனிய சொல் கேளா காது, திருப்பதி மெதியா பாதம். இந்த பூவுலகிலே உள்ள ஒரு 6 அறிவு உள்ள மனிதனாக பிறந்து விட்டால் ஒரே ஒரு முறையாவது அந்த எம்மலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி மலையை அந்த பாதம் எரிக்கணும். அது மட்டும் கிடையாதுடா, சிவனடி வணங்கா சென்னி. எந்த கடவுளிடத்திலே சென்று நம்முடைய குறையிட்டு வணங்கினாலும் தலையை வணந்து இந்த சிரத்தை வளைஞ்சு கும்பிடணும். பைக்கில் போவேன் சாமி கோயில கண்டா நீ என்ன பண்ற? பாய் பாய் சாமிக்கே பாய் பாய் என்ன கும்பிடுறியா? நானு பாய் காமிச்சிட்டு போயிருந்தேன். பாய் காமிச்சிட்டே போறேன். பாய் காமிச்சிட்டு 100 முறுக்குடா வண்டிய. ஆமா வண்டியே 100 முறுக்குவேன். போய் புளிய மரத்துல அடிச்சிருவேன். திருப்பி 108 வந்துருவேன். 108 வர்றது. ஆமா சாமி. இந்த 4ம் ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதனால் நிறைவேற முடியலனா அவன் இறந்தோருக்கு சமம். அப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பாகி கோவிந்த கவுண்டர் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை அவருடைய இஷ்ட குல தெய்வமாக வைத்த அதே சபரிமலையிலே கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பேர்ல ஒரு கண்ணனுக்கு ஐயப்ப சாமியோ உள்ளூரை சார்ந்த கோவிந்த கவுண்டருக்கு பயத்தை கொடுத்து லட்சிக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் எனக்கு. இப்படி தக்கன் தரணியை கூடி பெற்ற 1000 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளாக பிறந்து தவக்கோலம் சன்னியாசம் பூண்டது. உலகம் உற்பத்தி ஆகல. மீண்டும் என்ன செய்தார்? மீண்டும் தக்கன் தரணியை கூடிய 50 பெண் பிள்ளைகளை பெற்றார். இந்த 50 பெண் பிள்ளைகளை யாருக்கு கொடுத்தார்? விண்ணுலகில் உள்ள சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும், காசிப முனிவருக்கு 13 பெண்களையும், யமனுக்கு 7 பெண்களையும், 3 பெண்கள் தர்மதேவதையாக போன. இந்த தக்கன் தரணியை கூடி பெற்ற 50 பெண் பிள்ளைகளால இந்த உலக பிரபஞ்சத்தையே நாங்க மும்மூர்த்தி தேவர்கள் உற்பத்தி செய்தோம். அது மட்டும் கிடையாதுடா, வாடா சொல்றேன். அழகான நீலகண்டம் வந்தே
என்னடா அது? சொல்லுங்க சாமி. இந்த நீலகண்டன் என்ற பேர் இந்த சிவபெருமானுக்கு வர காரணம் என்ன? என்னங்க? டேய், ஓய் ஆதி நாளையிலே நாங்கள் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கடலையே கடைஞ்ச பையா. சாமி நீ கடையிலவே கடையிறீங்களா? கடலையே கடைஞ்சங்கடா. எங்க அம்மா கொழுப்பருப்பு சைட்ல போட்டு கடையிறா இல்லையா? உங்க அம்மா கோழு பருப்பு மட்டும் தான் கடையிறா. ஆமா. இந்த கோழு பருப்பு கடைஞ்சி ஊற்றி ஊற்றி தான் அப்படி மந்தமா பண்ணி கொடுக்குறான். ஆமா சாமி. எப்பா ஓய் தேவர்கள் கடலை கடைய காரணம் என்ன? என்னங்க? தேவர்களுக்கு எதிரி உன்னை போல துஷ்ட அரக்கர்கள். ஆமா. அரக்கர்களிடத்திலே எத்தனை முறை தேவர்களை எதிர்த்து சண்டை செய்தாலும் வெற்றி காண முடியல. ஆமாங்க. அப்படி இருந்தோம் ஏய் தேவர்கள் அரக்கரை மடிக்கணும். ஏய். அரக்கரை மடிக்க வேண்டும் என்றால் தேவர்களுக்கு சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். ஏய். சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்றால் தேவர்களை 5 கிரகங்கள் அணுகக்கூடாது. ஆமா. டேய், ஓய். நரை திரை பிணி மூப்பு சாக்காடு என்ற 5 கிரகங்கள் அணுகக்கூடாது. ஆமா. என்ன சொன்னப்ப சாமி சொன்னதே. சொன்னதே தான் சொன்னேன். ஆமா ஆமா. அது சரி. ஆ. இப்பேற்பட்ட கொடிய 5 கிரகங்களை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆமா. தேவர்கள் என்ன செய்யணும்? என்னங்க? கடலை கடைந்து கடலிலே கிடைக்கக்கூடிய தேவமிர்தத்தை புசித்ததை உண்டானால் தேவர்கள் சிறந்ததாக இருக்கலாம். ஆமாங்க. அப்படி என்ற பெருத்த நோக்கத்துடனே நாங்கள் தேவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்க நேரம் ஏய் தேவர்களால் மட்டும் கடலை கடை முடியாது. நாங்க என்னடா பாத்திரத்திலேயா கடைஞ்சுங்க. ஏய் திருப்பார் கடலையே ஒரு பால் பாண்டமாகவும் ஆமா. மகுமேறுகிரி மலையை ஒரு மத்தாகவும் ஆமா. வாசி என்று சொல்லக்கூடிய தாம்புக்கையாக அணிந்து ஆமா. தேவர்கள் தரிமதரம் செய்யணும், கடலை கடையணும். அப்படி கடலை கடை வேண்டும் என்றால் தேவர்களால் மட்டும் போதாது. ஆமாங்க. அதனால அந்த எந்த அரக்கரை மடிப்பதற்காக கடலை கடைய என்ன கொண்டோமோ ஏய். அந்த அரக்கரையே துணை கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் ஆலோசனை செய்து ஏய். என்ன செய்தோம்? என்னங்க? அன்றைய தினம் நாளிலே அரக்கர்களுக்கு தலைவனாக இருந்தவன் பலி சக்கரவர்த்தி. ஆமாங்க. அந்த பலி சக்கரவர்த்தி இடத்திலே சென்று நாங்கள் நயமான பொய்யான ஒரு வார்த்தையை சொன்னோம். ஆமா. ஆனால் பலி சக்கரவர்த்தி யாரு? ஏய். தியாவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி கடலை கடைந்து கடலிலே கிடைக்கக்கூடிய தியாவமிர்தத்தை தியாவர் பாதியாகவும் அரக்கர் பாதியாகவும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பொய்யான வார்த்தையை சொன்னோம். ஆமா. உண்மை என்று நம்பினான் அரக்க தலைவன் பலி சக்கரவர்த்தி. ஏய் அப்படி அவன் சம்மதம் சொன்னபடினே ஏய். வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை தாம்புக்கயிறாக அணிந்து ஆமா. தேவர்கள் வால்புறமாகவும் ஏய். அரக்கர்கள் தலைப்புறமாகவும் ஆமா. ததிமதனம் செய்து கொண்டிருந்தோம். ஆமாங்க. அப்படி ததிமதனம் கடலை கடைந்து கொண்டிருக்கிற நேரம் ஏய். அந்த வாசி என்று சொல்லக்கூடிய பாம்புடைய வலி தாங்க முடியாமல் அதனுடைய விஷத்தை அந்த அமிர்தத்திலே கக்கியது. ஆமாங்க. அந்த விஷத்தை அமிர்தத்திலே கக்கிய உடனே நான் என்ன செய்தேன்? என்ன சாமி? எந்த தேவர்களை காட்பதற்காக புனிதமான அமிர்தம் கடைந்தோமோ ஆமா. அந்த அமிர்தத்திலே வாசி விஷத்தை கக்கி விட்டது. ஏய். இந்த விஷமிர்தத்தை தேவர் உண்டதே உண்டானால் தேவர் மடிந்து விடுவார் என்று நினைத்த நான் என்ன செய்தேன்? என்ன சாமி? ஓடோடி சென்று அந்த விஷமிர்தத்தை வாரி என்னுடைய வாயிலே போட்டேன். போட்டு அப்படி போட்ட உடனே என் உடலோ நீல நிறமாக மாறியது. நீல நிறமாக இதை மாறியது. பார்த்த என் தேவியான பார்வதா என்ன செய்தார்? என்ன சாமி? விஷ அமிர்தத்தை கணவர் உண்டதே உண்டானால் மடிந்து விடுவார் என்று நினைத்து ஓடோடி வந்து என் கண்டத்தை இருக்க பிடிச்சா. இப்படியே? ஆமாடா. சரி சாமி. எப்படி இல்ல ஆ. என் கழுத்தை பிடிச்சிட்டா. உனக்கு அழுத்தேவே. அப்படி தேவியான பார்வதா என் கண்டத்தை பிடித்தபடியே வாயில் இருக்கக்கூடிய விஷமிர்தத்தை இந்த பூமி மீது நான் துப்பினேன். ஆமா. இந்த ஆலகால விஷத்தை உண்டதினாலும் ஏய். தேவியான பார்வதா என் கண்டத்தை பிடித்ததினாலும் ஏய். ஆலத்தை உண்ட திரு நீலகண்டன் என்ற ஒரு பேர் உண்டு. அப்படி ஆகட்டும் சாமி. அது மட்டும் கிடையாதுடா. ஏய். அந்த விஷத்தை உண்டன ஏய். அந்த வாசியோட விஷத்தை உண்டன ஆமா. நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை உண்டதனால ஏய். நஞ்சுண்டேஸ்வரன் எனக்கு ஒரு பேரு. ஒரு பேரு. அது மட்டும் கிடையாது. ஏய். மேலும் சொல்றேன். சொல்லுங்க. திருட்டை கூத்தாடி
நந்தி சாமி டாடா ஆ தில்லையிலே எதற்காக இந்த சிவபெருமான் திருட்டுத்தானமாக தாண்டவம் கூத்தாட காரணம் என்ன? என்னங்க டாடாய் ஓய் 33 கோடி தேவர்கள் ஆமா தேவலோகத்தின் வழக்கம் கிண்ணர் கிம்புரனர் சித்தர் வித்யாரன் சொல்லக்கூடிய சுரல் 33 கோடி தேவர்களும் 47 சப்தரிஷிகள் அஷ்டவசுக்கள் மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாதம் ஒரு முறை தேவலோகத்திலே தேவர் கூட்டம் கூடுவது வழக்கம். ஆமா அப்பேற்பட்ட தேவலோகத்திலே தேவர் கூட்டம் கூடி இருக்கு நேரம் அந்த தேவ சபையிலே என் தேவியான பார்வதா எழுந்து பேசுகிறார். 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே ஒரு பெண்ணுக்கு என் தேவியான பார்வதா எழுந்து என்ன பேசின? என்னங்க 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஒரு ஆண்மகனுக்கு தைரியம் இருந்தாலும் என்னுடன் நாட்டியம் ஆடுவதற்கு போட்டியாட்டாடுறதுக்கு தயாரா? ஆமா கர்வத்தோடு கேட்கிறா. அந்த பார்வதா கர்வம் கொண்டு பேச காரணம் என்ன? இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியவள் என் தேவியான பார்வதா சக்தி. ஆமாங்க அந்த கர்வத்தால பேசுறா. காரணம் என்ன சாமி? ஒரு பொம்பளைங்க எப்பயுமே ஒரு கணவனை விட சற்று உயர்ந்த நிலையிலே ஒரு பெண்ணானவள் இருந்ததே உண்டானால் அந்த பெண்ணுக்கு நிச்சயம் மனகர்வம் என்று ஒரு கர்வம் இருக்கும். ஆமா மனதார ஒரு கர்வம் இருக்கும். ஆமாங்க நீ என்னடா வேலை செய்யற? நான் கார் வேலைக்கு போலாம்ங்க. கார் வேலைக்கு போறேன். மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? மாசம் 2000 3000. இப்ப மாசம் இந்தாட்டமா மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற. ஒரு நாளைக்கு எவ்வளவு உனக்கு கூலி? எனக்கா 30 நாளைக்கு 2000. சாமி நான் கணக்குல புரியுது. மாசம் 2000 உனக்கு சம்பளம். ஆமா சாமி. ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி? அது தெரிஞ்ச நான் என்ன சாமி சாமி சத்தியமா அதேமா குத்திரிக்கு போற சோத்தல கணக்கப்படுறானா குத்துறதுல சாதியா வைக்க முன்னிட்டு போற சொல்றேன் சாமி. டேய் ஓய் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலி. 10 ரூபாய் கூலி. 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 30 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 3000 ஒரு நாளைக்கு 3000 கண்டா 30000 எத்தனை நாள் எனக்கு டேய் ஓய் பேசக்கூடாதுன்னா நீ இந்த தேவடியாளுக்கு பிறந்த மகன் இந்த போய் அந்த தேவடியால கேக்குறிய அப்படி கேட்டுப்பட்டியா? ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலி இருந்தா அந்த தேவடியாளுக்கு 30000 ஆகுதான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 3000 ஆகுதான். அவன் எவ்வளவு சம்பாதிச்சான்? சாமியா டேய் ஓய் இளதனவன் ஏட்டை கெடுத்தானா? ஏண்டா ஓய் இளதனவன் ஏட்டை கெடுத்தானா? அத பார்த்து படிச்சான் பாரு. அவன் பாட்டை கெடுத்தானா? இவன் ஏட்டை கெடுத்தனும் அவன் பாட்டை கெடுத்தனுவா? கெடுத்துவாங்க அப்படி பாட்டை. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள வாடங்க. என்ன நான் இப்ப சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது நீனே ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் வாங்குற. 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 10 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 7000 பையா. எவ்வளவு 7000 10 300 எவ்வளவு ஆச்சு? 10 300 சாமி சத்தியமா கணக்கு 3000 ஆச்சு. 3000 ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது சாமி? 3000 மூணு போடுறா. எனக்கு கவனமே நேரே எனக்கு ஏய் பையா ஓய் அது சாமிக்கு தெரிதா காணோம். தெரியல கேடு தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கடி கேடு வாடாங்க. ஓய் சாமி நான் இது படிக்கிறேன். நான் இப்பதான் 1வது படிக்கிறேன். அதனால உனக்கு கணக்கு தெரியல. ஓய் ஒரு பெண்ணானவ உன்னை ஒரு மாசம் ஒரு 20000 சம்பாதிக்கிற. ஆமா ஆனா உங்க பொம்பளை ஒரு சாதாரண ஸ்கூல்ல ஒரு ஆயா வேலை செய்வா. ஆமா 3000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவா. இருந்தாலே அவளுக்கு மனகர்வுக்கும். காரணம் நீ 20000 ரூபாய் சம்பாதிக்கிறது அவ பெருசா நினைக்க மாட்டா. ஆமா காரணம் நான் கவர்மெண்ட்டுக்குள்ள 1ஆம் தேதி ஆனா கையெழுத்து போட்டு காசு வாங்குற போயான்னு வாங்க. ஆமாங்க அந்த மனகர்வத்தோடு தேவியான பார்வதா எழுந்து தேவர் சபையிலே பேசிக் கொண்டிருக்க நேரம் 33 கோடி தேவர்களும் அமைதியாக இருக்கிறார். எல்லாமே மௌனமாக்குறாங்க. காரணம் இந்த பார்வதா இடத்திலே யார் ஒருவன் போட்டிக்கு சென்றாலும் அவளிடத்திலே வெற்றி காண முடியாது என்ற பயம். அப்படி பயந்து தேவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிற நேரம் எனக்கு ஒரு கோபம். ஒரு பெண் என்று பாராமல் கர்வத்துடனே தேவ சபையிலே பேசிவிட்டாலே பார்வதா என்று. அதே பார்வதா 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஒரு ஆண்மகனுக்காவது தைரியம் உள்ளதா என்று கேட்கிறார். எவளே உனக்கு கர்வம்? உன்னோட போட்டியாட்ட ஆட நான் செய்யா. நானும் ஜம்பகமா சொல்லிட்டா. நானும் ஜம்பகமா சொல்லிட்டேன். அந்த பரதநாட்டியம் என்பது நாட்டை பரத கலையே எனக்கு தெரியாது. ஆமா
நானும் ஒரு சம்பவமா சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. டேய், போய். அப்படி சொல்லிய உடனே ஆமா. நானும் தேவியான பார்வதாலும் நாட்டியம் ஆடிய இடம் எங்க? எங்க சாமி? தில்லை என்று சொல்லக்கூடிய அம்பல மேடையிலே நாங்கள் இருவரும் சரிசமமாக பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தோம். ஆடிக்கொண்டே இருந்தோம். ஆமா. வெற்றி தோல்வியே கிடையாது. கிடையாது. இருவரும் சரிசமமாகவே ஆடிக்கொண்டிருந்தோம். என்னுடைய நெஞ்சில் ஒரு பயம். இந்த பார்வதா இடத்திலே இந்த சிவபெருமான் தோல்வியை தழுவிதே உண்டானால் உலக நிந்தனைக்கு ஆளாகும். அதனால எப்படியாவது இந்த பார்வதியை ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்தை நினைத்த நான் என்ன செய்தேன்? பரதநாட்டியம் ஆடிக்கொண்டு காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே அருந்து விடும்படியாக செய்தேன். விழுந்த குண்டலத்தை மீண்டும் என்ன செய்தேன்? ஒரு காலிலே நாட்டியம் ஆடிக்கொண்டு மற்றொரு காலிலே எடுத்து என்னுடைய காதல மாட்டினேன். அதை போல அந்த பார்வதா கையில முடியல. காரணம், ஒரு ஆண் மகனா 1000 ஆட்கள் சூழ்ந்திருக்கிற சதுரான சபையிலே காலை தூக்கி ஆடலாம். ஆனா ஒரு பெண்ணால எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் காலை தூக்கி ஆட முடியாது. ஏண்டா யானா கூட்டத்துல ஆளுங்கறாங்க பாத்துருவாங்க. நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது இல்ல. ஆமா. அப்படி பார்வதா இடத்திலே நான் நயமாக தாண்டவம் ஆடியதற்காக எனக்கு என்ன பேரு தெரியுமாடா? தில்லை அம்பலம் நடராஜர் என்று எனக்கு ஒரு பேரு. நடராஜரை பாத்துக்கிறீடா? எங்கடா இருக்கிறார் நடராஜர்? எந்த பாடா? எங்க நிக்கிறவரா? காலை தூக்கி ஆடுறாருல அவரே நானே அவரே வராங்க. இப்படி என்னுடைய லீலைகளை சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ சொல்லிக் கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் டேய், இந்த சிவபெருமானுடைய வேலை என்ன? நாள் தவறாமல் இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்கள் உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் நான் படியளக்க போனோம். அப்படி சிவபெருமான் படியளக்க போவதாக இருந்தாலும் அந்த புறத்திலே தேவியான பார்வதாளை அழைத்து நான் அவளிடத்தில் விட வாங்கி கொண்டு உலக மக்களுக்கு படியளக்க போனோம். இப்படி எங்க போற? பாட்டிக்கிட்டு போறோம். பாட்டிக்கிட்ட போறியா? எதுக்கு? பாட்டி நீங்க கூட்டினு சொன்னீங்க. நீனே நான் சொல்லாதுக்கு முன்னே நீ ரெடியா இருக்கிற. பாட்டிக்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் இதா தாங்குவேன். அதனால ஓடோடி சென்று நான் அழைத்ததாக பாட்டியான பார்வதால அதிசீக்கிரம்